இப்போ போட்ட வரைக்கும் டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் பத்தி என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க செல்லம்? சும்மா ஒரு ஹை லெவல்ல சொல்லுங்க பார்க்கலாம். What are the important points you have so far understood in respect to with respect to redemption of debentures? நான் கேட்கறது இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இல்ல, ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல. What have you understood so far? High level points. ம். ஓகே. ம். சூப்பர். அப்புறம் வெரி குட். அப்புறம் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுல என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம்? என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கத்துனீங்க? ஸ்டாச்சுட்டரி ரெக்யர்மெண்ட் நம்ம நிறைய பார்த்தோம்ல. என்னெல்லாம் ஸ்டாச்சுட்டரி ரெக்யர்மெண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல? ஜர்னல் என்ட்ரி இல்லடா, ப்ரொவிஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ் கேட்குறேன். ஜர்னல் என்ட்ரி வேண்டாம் எனக்கு. என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கத்துண்டோம் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸோட மெத்தட்ஸ்லலாம்? இதெல்லாம் போட்டிங்களா? 51 50 49 எல்லாம் போட்டிங்களா? ஏன்? ஓ, அதுவே போடலையா இன்னும்? எது போட்டிருக்கீங்க ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல? 46 வரைக்கும் போட்டிருக்கீங்களா? செல்லம்மா அது எப்போ முடியும் இப்போ? 1 வீக் பெண்டிங். செல்லம்மா ஏன்னா நான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியாம 53 54 போக முடியாதே. டிஃபிகல்ட்டா இருக்கு. எனக்கு வெனஸ்டேக்குள்ள 1 வீக் பெண்டிங், வெனஸ்டேயோட ஹோம்ஒர்க் வரைக்கும் ஆன்லைன் பண்ணோம். சரி, இப்போ ஒன்று பண்ணுங்க. நான் இன்னைக்கு 54 டு கன்வர்ஷன்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, அப்போ சரி, நான் அப்போ வெனஸ்டே முடிஞ்சிருமா எல்லாமே? வெனஸ்டே மார்னிங் கிளாஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நான் இதை எடுக்கிறேன். ஏன்னா அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியாம 54 எடுக்கிறதே பிரயோஜனமே இல்லடா. ப்ரொவிஷன்ஸ்ல ஆ எனக்கு யூ ஹேவ் டு கீப் அப் யுவர் வேர்ட் மித்ரா. ஓகேவா? அதுக்கு மேல எதுவும் சொல்றதா இல்ல, பாத்துக்கோங்க. சரி, நான் இப்போ என்ன பண்றேன்னா, இன்னைக்கு எஃப்எம் போட்டிருக்கேன்ல செல்லம். சரி, ஒரு நிமிஷம். சரி, ஓகே.
ம். ஆர்பிட்ரேஜ் வரைக்கும் பார்த்தோமாடா நம்ம? இது வரைக்கும் பார்த்தோமாச்சுன்னா? ட்ரேட் ஆஃப் தியரி. ஓகே. சப்போ ட்ரேட் ஆஃப் தியரினா என்னன்னு சொல்றேன் மித்ரா. ஒரு ஃபர்மால வந்து ஆப்ளிகேஷன்ஸ் மீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, கடன் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியல. அந்த மாதிரி பொசிஷன் வந்தது அப்படின்னா இட் வில் லீட் டு பேங்க்ரப்சி. ஓகேவா? பேங்க்ரப்சி கண்டக்ட் ஆனா என்ன ஆகும்? கோர்ட் டிக்ளேர் பண்ணாவும் இந்த மாதிரி நீ பிசினஸ் பண்றதுக்கே ஃபிட் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டிக்ளேர் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்? பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸே வந்து கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ கம்பெனி வில் கெட் இன் டு வந்து வில் லூஸ் இட்ஸ் குட் வில். கரெக்டா? எல்லாருமே எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளைஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அடி வாங்கும். கரெக்டா? ஸோ அப்போ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபினான்ஷியல் ரிஸ்க். இது 1 மார்க் கண்ணா. சாரி 2 மார்க்ஸ் எம்சிக்யூ. மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்னன்னு கேட்பாங்க. டெட், கடன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ லெவல் ஆஃப் டெட் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்ஸும் ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மித்ரா இதை. Next, the trade-off theory of capital structure is the idea that a company chooses how much debt finance and how much equity finance to use by balancing the cost and benefits. இப்போ இந்த ட்ரேட் ஆஃப் தியரியில வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஆப்டிமல் டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கணும்டா. ஆப்டிமல் டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கணும். ஆப்டிமல் டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருந்தா மட்டும்தான் கம்பெனி வில் நாட் கோ இன்டு டெட் கிரைசிஸ். இப்போ வந்து பவர் கம்பெனிஸ், ரிஃபைனரிஸ்லாம் தே யூஸ் மோர் டெட் as their assets are tangible and safe. Software company வந்து they borrow less, they are because they are mostly intangible and risky. So the trade-off theory என்ன சொல்றதுன்னா, அதுக்காக it cannot explain why some profitable companies depend so little on debt. அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Some companies are highly profitable, use very little debt. They pay large amounts by way of income tax, which they can possibly save to some extent by using debt without causing any concern about their solvency. ஸோ அவங்களுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட்ஸ் பே பண்ணுறாங்க பை வே ஆஃப் ஒரு இன்கம் டேக்ஸ் விச் தே கேன் பாசிபிளி சேவ் பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட் பை யூசிங் டெட், கடன், வித்தவுட் காசிங் எனி கன்சர்ன் அபவுட் சால்வன்சினா என்னடா கண்ணா? சால்வன்சி வெரி குட், கேப்பபிள் டு பே டெட்ஸ். அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் விச் தே கேன் பாசிபிளி சேவ் பை யூசிங், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுல போடுவாங்க டிபெஞ்ச் டெட்டில் வந்து டேக்ஸ் சேவிங்லாம் இருக்கும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய இதுல வந்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா டேக்ஸ் காம்போனன்ட் எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இது எந்த லெசன்லயே படிச்சோமேடா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேஷன்லாம் டிபெஞ்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டாக்ஸ் எலிமெண்ட் எடுத்துருவோம்ல, ரிமைனிங் தானே வரும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், நம்மளோட ப்ராஃபிட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியாகாது. they pay large ways of income tax which they can possibly save to some extent by using debt without causing any concern about their solvency. ஓகேவா? பெக்கிங் ஆர்டர் தியரின்னு ஒன்று இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெக்கிங் ஆர்டர் தியரினா என்ன அர்த்தம்னா, ட்ரேட் ஆஃப் தியரிக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தியரி. Pecking order theory states that internal financing is preferred over external financing, and if external finance is required enough, firms should use debt fund first and equity as a last resort. Internal financing ன்றது வந்து external financing விட பரவாயில்ல. if external finance வந்து தேவைப்படுறதுன்னா firm என்ன பண்ணணும்னா first debt prefer பண்ணி equity லாஸ்ட் ரிசார்ட்டா வைக்கணும். பெக்கிங் ஆர்டர் தியரி வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்க்கும், கம்பெனியோட ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்னா. அப்புறம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்களேன்.
அப்புறம் நான் கன்வெர்ட்டிபிள் டெட்ஸ், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அப்புறம் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி. இந்த ஆர்டர்ல தான் பெக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்கடா. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், அப்புறம் நான் கன்வெர்ட்டிபிள் டெட், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ், ஈக்விட்டி. இப்போ இந்த பெக்கிங் ஆர்டர் தியரியோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டபிள் ஃபர்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவுமே லார்ஜ் இன்டர்னல் கேஷ் அக்ரூவல்ஸ் டு தேர் சி நிறைய ப்ராஃபிட்டபிள் இவங்களோட இது டார்கெட் என்னன்னா எப்பவுமே ஐடில் கரண்ட் ரேஷியோவும் ஐடில் லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவாங்க கண்ணா. ஓகேவா? ஸோ ஐடில் கரண்ட் ரேஷியோ ஐடில் லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பெக்கிங் ஆர்டர் தியரி. இன்னொன்று, த பெக்கிங் ஆர்டர் தியரி சூசஸ் சாய்ஸ் இக்னோர்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டார்கெட் ஆர் ஆப்டிமல் டெட் ஈக்விட்டி மிக்ஸ். ஒரு இன்ஃபேக்ட் எப்படி சொல்லணும்னா firm's capital structure is dictated essentially with reference to the availability of current retained earnings. ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னா debt is to be raised disregarding the requirement of target optimal capital structure. ஒரு டெஃபிஷியன்சிக்கு கடன் வந்து சப்போர்ட் பண்ணும் இல்லையா? நான் வந்து இப்போ எனக்கு டெஃபிஷியன்சி இருக்கும் போது தானே நான் கடன் வாங்குவேன். அப்போ debt is to be raised disregarding the requirement of a எனக்கு ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையான்றது செகண்டரி. இப்போ எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, நான் உடனே என்ன பண்ணுவேன்? கடன் வாங்குவேனா? கடன் வாங்கிட்டு அந்த கடனை ரிசால்வ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது. ஆனால் நான் அதை ரிசால்வ் பண்ணாமல் இருந்தேன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இந்த பெக்கிங் ஆர்டர் தியரி என்ன சொல்றதுன்னா, பிரச்சனை வரும்போது நீ கடன் வாங்கிக்கோ, ஆனால் கடனை சீக்கிரமா திருப்பி கொடுத்துரு. ஓகேவா? ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ற மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எப்பவுமே கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து ரிசர்வ்ஸ் இருக்கணும் சொல்லும். கேஷ் அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ரிசர்வ்ஸ் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸ் ஷீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ இதில் பார்ப்போம் இல்லடா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்ல டாக்ஸ் இது பண்ணிட்டு தானே நம்ம கால்குலேஷன்லாம் போவோம், ஞாபகம் இருக்கா? அதான் டாக்ஸ் ஷீல்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் செகண்டரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணும்போது டாக்ஸ் ஷீல்டுனா என்ன? டாக்ஸ் ப்ரொடெக்ஷன், டாக்ஸ் சேவிங்ஸ். அதை வந்து ஒரு பெரிய பிரைமரி கன்சிடரேஷன் கிடையாது, அது செகண்டரி ஃபேக்டரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் படிங்க சொல்லும். சூப்பர். See, expected annual net operating income of a company. EBITனா என்ன சொல்லியிருக்கேன் சொல்லும்? EBITனா என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் கையில ஒரு பைசா வருதா, ப்ராஃபிட் வருதா, அதை நான் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. சாரி, இன்ட்ரெஸ்டா நான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து இன்னும் பேங்க்குக்கு பே பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு இன்னும் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னு சொல்றது தான் EBIT. ஓகே, ஸோ EBITன்றது earnings before interest and tax less interest. அதுலேருந்து வருது earnings before tax. இன்னும் நான் டாக்ஸ் பே பண்ணலன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன், டாக்ஸ் பே பண்ணலன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்பெக்டட் ஆனுவல் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? EBIT நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க அந்த சின்ன நோட்ல. நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இஸ் ஈக்குவல் டு EBIT. இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கணும், ஏன்னா சிலதெல்லாம் இப்படி வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ EBIT வந்து 50,000. அப்புறம் the company has 2 lakhs 10% debentures. Company has 2 lakhs 10% debentures என்னன்னா 2 lakhsல 10% போடுங்க செல்லம். அப்போ 20,000 ரூபாய் வருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட். ஸோ EBT எவ்வளோ? 50,000 minus 20,000 30,000. அவங்க என்ன சொல்றாங்க? ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 12.5% சொல்றாங்க. ஓகே செல்லம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி என்ன? 30,000க்கு வந்து 12.5%. எப்படி? earnings before tax இவ்வளோ இதுக்கு 12.5%. அப்போ ஆமா, 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணுங்கண்ணா. அப்போ 100க்கு எவ்வளோனா 30,000 into 100 divided by 12.5. புரியுதாடா?
2,40,000. இப்போ அவன் என்ன சொல்றான்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கண்டுபிடி பிளஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் தி கேபிட்டல் அண்டர் நெட் இன்கம் அப்ரோச் கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ டிபெஞ்சர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? கம்பெனி டிபெஞ்சர்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கான்? சம்பளம் டிபெஞ்சர்ஸ் 2 லேக் செல்லம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபர்ம் அப்படின்னு வரும்போது அதுல ஈக்விட்டியும் இருக்கு டெட்டும் இருக்கு. அப்ப ஃபர்மோட வேல்யூனா என்னன்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் பிளஸ் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் சாரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். அப்பனா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டினா என்ன அர்த்தம்? 2,40,000. ஓகே, so 2,40,000 plus 2 lakh is equal to 4,40,000. புரியுதா? ஆமாண்டா செல்மா. earnings before இதுவா? earnings before tax earnings before taxன்றது வந்து நெட் இன்கம் சொல்ல முடியாது. நெட் இன்கம் பிஃபோர் டாக்ஸ்னு சொல்லிக்கலாம். டாக்ஸ் இன்னும் பே பண்ணலையே. என் கையில 50 ரூபா இருக்கு செல்லம்மா. 50 ரூபா இருக்கு. ஓகே, அந்த 50 ரூபால நான் வந்து என்ன பண்றேன்னா 3 ரூபாய் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்டா. பட் பண்ணலையா? இனிமே தான் பண்ணணும். 4 ரூபாய் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். earnings before interest and tax 50 ரூபாயில இருந்து இப்ப நான் 3 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். ரிமைனிங் எவ்வளவு கையில இருக்கும்? சி earnings before tax என் கையில 50 ரூபா வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டும் பே பண்ணல, இன்னும் கவர்மெண்ட் டாக்ஸும் பே பண்ணல. 50 ரூபா வச்சிருக்கேன்டா. இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது 3 ரூபாய். டாக்ஸ் பே பண்ண வேண்டியது 4 ரூபாய். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணினதுக்கு அப்புறம் எவ்வளவு வரும் கையில பைசா? எப்படி 43? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணிருக்கேன், டாக்ஸ் பே பண்ணல. ஆமா, இன்ட்ரெஸ்ட் வந்து 3 பே பண்ணல, டாக்ஸ் 4 பே பண்ணல. இப்போ நான் டாக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டேன்னா எவ்வளோட இன்கம் எவ்வளவு கையில இருக்கும்? சாரி, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டேன்னா எவ்வளவு கையில இருக்கும்? இல்ல இல்ல, 3 rupees இன்ட்ரெஸ்ட், 4 rupees டாக்ஸ். அப்ப எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணதுக்கு அப்புறம் என் கையில எவ்வளவு இருக்கும்? யோசிங்க யோசிங்க யோசிங்க. இது இன்ட்ரெஸ்டா மித்ரா? யோசிங்க செல்லம். இது இன்ட்ரெஸ்ட், என்னோட ஈபிட், earnings before interest. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணதுக்கு அப்புறம் என் கையில எவ்வளவு பைசா இருக்கும்? அததான் கேக்குறேன். டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட எவ்வளவு பைசா இருக்கும்? இல்ல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டோம், இப்ப டாக்ஸ் பே பண்றோம். எப்படி 46 செல்லம்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டோங்கண்ணா. இன்ட்ரெஸ்ட் அது என்னது? இருங்க, அந்த 47 என்னது? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு கரெக்டா? அப்போ இப்ப டாக்ஸும் பே பண்ணிட்டீங்க, கையில எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான். அதாவது நான் என்ன ஃபர்ஸ்ட் கேட்டேன்? earnings before interest and tax, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேல்யூ மட்டும் கேட்டேன். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்னு நான் கேட்டேன். சில சம்ஸ்ல இந்த ஸ்டேஜ்லயே முடிஞ்சிரும். இப்ப நிறைய அப்ரோச் இருக்குல்லடா, இந்த ஸ்டேஜ்லயே முடிஞ்சிரும். 50 மைனஸ் 3லயே முடிஞ்சிடும் செல்லம். சில ஸ்டேட்ல 50 மைனஸ் 3 மைனஸ் 4ல தான் முடியும். அப்போ இது வந்து earnings before tax. இதுதான் நீங்க சொன்னீங்களா மேம், நெட் இன்கம் or income whatever is available for the distribution of dividend to the preference shareholders. புரியுதா செல்லம்? முதல்ல வெளியில இருக்கிறவனுக்குலாம் செட்டில் பண்ணிடுறோம். யாரு?
பேங்க்குக்கு லோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறோம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே அப்புறம் உள்ள இருக்கிறவன் யாரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அவனுக்கு டிவிடெண்ட் கொடுத்து மிச்ச மீதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதான் நம்ம லேயர்ஸ் ஆஃப் கேபிட்டல்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்காடா? பெஸ் ஆ மெஸ்லின் அது. அப்போ மேல யாரு? ஈக்விட்டிக்கு. ஈக்விட்டிக்கு மிச்ச மீதி என்ன இருக்கோ, பேஞ்சு பிராய்ஞ்சு என்ன இருக்கோ அவனுக்கு போகும். புரியுதா? சோ இந்த லேயர் உங்களுக்கு புரியணும். எதுக்கப்புறம் எது வந்தா என்ன டெர்மினாலஜி அந்த மாதிரி. இப்ப பாரு செல்லம், இப்ப ஃபர்ம் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட் இது. அப்ப பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் டோட்டலா? 4,40,000. ஓகேவா? வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். இப்போ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டும் சேர்ந்தா எவ்வளவு ரூபாடா வருது? கரெக்ட். 4,40,000க்கு ஈபிட் வந்து எனக்கு 50,000. கரெக்டா? கரெக்டா? அப்போ 100க்குன்னா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஈபிட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். அப்போ this into this divided by this. சப்போஸ் இல்ல மேம் நான் ஓவர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் தன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈபிட் டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இன்டூ 100 பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி சொல்லித்தர ரீசன் என்னன்னா, ஃபார்முலாலாம் மறந்து போயிடுச்சுன்னா இப்படி அப்ளை பண்றேன் அப்படின்றதுக்காக சொல்லித்தரேன். புரியுதா செல்லம்? குட். சார் போடுங்க செல்லப்பா. ஸ்டெப் 1 போடுங்க. இது வந்து ஒரு சிம்பிள் 2 மார்க்ஸ் சம்ரா. ஒன்னு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கேட்பாங்க, இல்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரேட்டிங் கம்பேர் அப்ரோச் கேட்பாங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுமா? அதாவது சிலம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றதுல வந்து அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது வந்து இந்த ஈக்விட்டி அண்ட் டெட் சேர்த்து ஒரு ஆவரேஜ் விட்டுருச்சலாம். ஓகே, ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன்ன்றது ஈக்விட்டியோடது மட்டும்தான். புரியுதா கண்ணா?
குஷியா செல்லாம் வந்துச்சாடா? குட். நெக்ஸ்ட் செல்லம் இல்லஸ்ட்ரேஷன் 2 படிச்சு பாருடா. பாருங்க. அஸ்யூமிங் நோ டாக்ஸஸ்டா. பாரு பாரு. செல்லம் புரிஞ்சுதா? கஷ்டமா இருக்காடா? போறேன். மார்க்கெட் வேல்யூ கேட்டாடா? இதுவா? இப்போ அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றான்னா 20,000 இன்ட்ரெஸ்டடா? ஐனா இன்ட்ரெஸ்ட் கரெக்டா செல்லம்? 10% சொல்றான். அப்போ இந்த 20ன்றது 10%னா அவ்வளவுதான். ஓகேவா? ம். செல்லம் அதே தான்டா. ஸ்டெப் 1 EBIT மைனஸ் இது. ஸ்டெப் 2 மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸ்டெப் 3 மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ன்றது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது EBIT டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஃபர்ம். புரியுதாடா? ஓகே. இதே மாதிரி இந்த 4 கேட்டகரிக்கும் நீ போடணும். ஓகே. செல்லம் அதோட சேர்த்து இந்த சம்மையும் ஆட் பண்ணி கூடாகணும். இது எதுலயோ நான் பார்த்தேன். சிஏ மெட்டீரியலா என்ன ஞாபகம் இல்ல. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3. ஆ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3ல எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோடது கொடுத்துருக்காங்கடா. ஈக்விட்டி ஷேர் இவ்ளோ. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னாலே என்ன அர்த்தம் மித்ரா? ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குன்றது. ஸோ எக்ஸிஸ்டிங் இப்படி இருக்காண்டா. எக்ஸிஸ்டிங் ரேட் 12% இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது எக்ஸிஸ்டிங். ஆனா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அவனுக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்காக. அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு 20,000 ஈக்விட்டி 20,000 ஒரு ஷேர் 25 பிரீமியம்ல இஷ்யூ பண்றான். ஒரு 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல இஷ்யூ பண்றான். 8% டிபென்ச்சர்ஸ்ல இஷ்யூ பண்றான். எக்ஸிஸ்டிங் இது நியூவா இது தேவைப்படுறது. அவன் என்ன சொல்றான்னா
P ratios in case of equity, preference and debenture வந்து would be P ratio 20 17. P ratio னா என்னன்னு சொல்றேன்டா. P ratio is equal to செல்லம் இந்த நோட்ல எழுதிக்கோ என் குட்டி நோட்ல. இல்ல இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களான்னு தெரியல. எழுதிட்டீங்களா? குட்டி நோட்ல எழுதிட்டீங்களா? சூப்பர். P ரேஷியோனா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன். P னா பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். E stands for earnings per share. புரியுதா? P னா என்ன ஞாபகம் வரணும்? பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். E னா என்ன ஞாபகம் வரணும்? earnings per share. So market price per share divided by earnings per share. Okay, so market price per share divided by market price per share divided by earnings per share. So earnings per share ஓட ஃபார்முலா என்ன? earnings available to equity shareholders divide earnings per share னா ஒண்ணும் இல்லடா, ஒரு ஷேருக்கு எனக்கு கம்பெனிக்கு என்ன லாபம், அதான் அத earnings சொல்வாங்க. லேமன் லாங்குவேஜ்ல ப்ராஃபிட்னு நம்ம சொல்லலாம். சரியா? புரியுதாடா? நல்லா இது வரைக்கும் புரியுதா? இப்போ எக்ஸிஸ்டிங் கொடுத்துருக்கான், அவன் எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராமுக்கு தேவையான பைசா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அவென்யூஸ் ஆஃப் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அவன் என்ன சொல்றான், ஒவ்வொரு பி ரேஷியோ ஈக்விட்டிக்குன்னா இவ்வளோ இதுன்னு சொல்றான். அவங்க என்ன சொல்றான், எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஃபார்மேட் செல்லம். இப்போ கம்மிங் டு தி ஆன்சர் பாருங்க, அதே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈபிட் எழுதிக்கோங்க செல்லம். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இது ஃபார்மேட் அப்படியே எழுதிக்கோ செல்லமா. இன்ட்ரெஸ்ட் அடிஷனல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பிபிடி வரும், டாக்ஸ் பேட் வரும், அப்புறம் டிவிடெண்ட் கொடுத்துருவோமா. அதுலேருந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் 4,37,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ இபிஎஸ் கண்டுபிடிப்போம், பி ரேஷியோ மார்க்கெட் பிரைஸ். இது ஃபார்மேட் எழுதிக்கோங்க. இப்போ பிளான் 1ல என்ன சொல்றான் அப்படின்னா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெறும் ஈக்விட்டி மட்டும்னா இவ்வளோ, அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் இவ்வளோ, அடுத்தது டிபென்ச்சர்ஸ் இவ்வளோ. ஓகே, டாக்ஸ் எவ்வளோடா சொல்லியிருக்கான்? டாக்ஸ் வந்து 50%. டாக்ஸ் போடும் போதே பிராக்கெட்ல 50% போட்டுக்கோங்க மித்ரா. ஓகே மித்ரா, புரியுதா? ம். ரேஷியோ ஓ ஓகே. இங்க பாத்தீங்கன்னா
செல்லம், இப்போ இந்த EBIT இருக்குல்ல கண்ணம்மா, 15 lakhs 15 lakhs 15 lakhs, இது எப்படி வந்ததுன்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஏர்னிங்ஸ் எங்கேருந்துடா கால்குலேட் பண்ணும்? அவன் என்னடா சொல்றான்? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த கம்பெனி ஆன் கேபிட்டல் இஸ் 12% சொல்றான், கரெக்டா? அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த கம்பெனிஸ் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனி எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த கம்பெனிஸ் கேபிட்டல் இஸ் 12% என்ன அர்த்தம்னா, போட்ட முதல்ல இருந்து ஒரு அமௌண்ட் போடுறாங்கல்ல, இப்போ 1 lakh போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கம்பெனியோட ரிட்டர்ன் அவங்க எது எது எக்ஸிஸ்டிங் எவ்வளோனா 1 lakhல 12%னா 1 lakhல 12%னா 12,000 வந்து ப்ராஃபிட், 12,000 ரேட் ஆஃப் ரிட்டர்னா, புரியுதா? அந்த எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த கம்பெனிஸ் கேபிட்டல்ன்றது 12%, அதான் அர்த்தம். அப்போ இந்த சம்ல அது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த சம்ல கேபிட்டல் எவ்வளவு டோட்டலா நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் சினாரியோக்கு? எப்படி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்டா? கம்பெனிஸ் கேபிட்டல் டோட்டலா எவ்வளோ? எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட டோட்டல் என்ன? பண்ணுங்க, எவ்வளவு வருது? ம், சொல்லுங்க எவ்வளவு வருது? 10 lakh வருதா? ம், ம். எவ்வளவு இன்னும் எவ்வளவு போடுறான்டா எக்ஸ்ட்ராவா சினாரியோ எக்ஸ்பான்ஷன்ல? அது இது ஆட் பண்ணுங்க. 1 crore 25 lakhsல அப்போ நியூவா எடுத்துக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? அதுவும் 12%. அது போடுங்க. 1 lakh 25. அப்போ இந்த மூணுமே இவ்வளவு எதிர்பார்க்கறாங்க. ஓகே, அதுல இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 25 lakh இருக்குல்லடா, டிபெஞ்சர்ஸோடது, அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 7% டிபெஞ்சர்ஸ், அது போக 13 lakh 25,000 வரும். டாக்ஸ் வந்து 50%, கரெக்டா? டாக்ஸ் வந்து 50%. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 6,62,500. இந்த அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் டிவிடெண்ட பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இந்த அமௌண்ட்ல இருந்து டிவிடெண்டா கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குறாங்க. டிவிடெண்ட பிரிச்சு கொடுத்தா எவ்வளோ? அதுல வந்து எவ்வளவு சொல்றாங்க? 9%. அப்போ எவ்வளவு வருது பாருங்க, 6,62,500ல 9%. செல்லம், டிவிடெண்ட் ஆன் இது இல்லடா, 25 lakhsல 9%. இதுல பண்ணக்கூடாது, பேட்ல பண்ணக்கூடாது, டிஃபரன்ஷியல் கேபிட்டல்ல தான் பண்ணும். 2,25,000. அப்போ எனக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு லெஃப்ட் அவுட்டா இருக்கு? 6,62,500 மைனஸ் 2,25,000, கரெக்டா? வெரி குட். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் டோட்டலா எவ்வளோ? இங்க ஒரு 40,000, இவங்க கொடுத்திருக்கிற ப்ரொபோசல் ஒன்ல ஒரு 20,000, அப்ப சேர்த்தா 60,000 ரூபாய், கரெக்டா? The 40 lakhs divided by 100.
அப்புறம் 20,000. So 40,000 plus 20,000, 60,000. So EPS is equal to earnings available to equity shareholders divided by number of equity shares. Correct. அப்ப PE ratio எவ்வளோ? Correct. PE ratio எவ்வளோ? 20 times. புரியுதா செல்லம்? Correct. புரியுதா? 20 times. இப்ப market price per share எவ்வளோ? EPS into PE by PE ratio. Correct. அப்போ 40,000 shares, additional equity shares 60,000 equity shares. இது working கணமா? அப்போ இது 145 பண்ணு. இத மாதிரி இதுக்கும் பண்ணி இதுக்கும் பண்ணும். இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அவன் செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்கான்னா டிபெஞ்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா இஷ்யூ பண்ணிக்கோங்க. சாரி, இஷ்யூ ஆஃப் 10% preference shares சொல்லிருக்காங்க. செகண்ட் ஆமா. டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து அடிஷனல் டிபெஞ்சர்ஸ் வரும். கரெக்ட்டா? அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வரும். இங்க உங்களுக்கு அதே மாதிரி போகும். இங்க ஒண்ணுமா preferential dividend மட்டும் இங்க ஆட் ஆகும்டா. ஏன்னா இது செகண்ட் ஆப்ஷன் வந்து preference shares இஷ்யூ பண்றாங்க இல்லையா? அதனால 10% preference shares. அடிஷனல் ஆமா. கரெக்ட். கரெக்ட். 2,50,000. அப்போ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட்ல டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்றாங்க. 8% டிபெஞ்சர்ஸ். அதே மாதிரி அதுல 8% 25 lakhsல. So 25 lakhs இருக்குலடா, அது 8% டிபெஞ்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா. இதுல இது எக்ஸ்ட்ரா செல்லும். இதுல இது எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான்டா. மூணுத்தையும் நீ கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோயே, எது ஹையஸ்டா வருது? ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிளான் 1 தான் கரெக்ட், ஹையஸ்டா வருது. அதனால என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம் நம்ம? it is better to that is as this condition is concerned, it is plan 1 option will be the best one. EPS okay வா? market price per share is greater in plan 1. இதுதான் வந்து evaluation. Okay. Illustration 4 homework செல்லம். ஈஸி பண்றா. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுருவீங்க. illustration 4, illustration 5 நீங்க போட்டுறலாம். ரொம்ப ஈஸி சம். illustration 6 அடுத்த கிளாஸ்ல போ. okay, illustration 4 till illustration 5 பண்ணோம். அப்புறம் மித்ரா illustration 8ல ஐ போட்டுடலாங்கண்ணா. நார்மல் பிட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. illustration 8ல ஐ ஃபர்ஸ்ட் இது அது எடுத்துக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லுமா. இந்த கான்செப்ட் புரியுறதாடா? சோ இதுதான் ஃபார்மேட் நம்மளுக்கு. இபிட், அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பிபிடி, டாக்ஸ், பேட், டிவிடெண்ட், அதுல இருந்து வருது ஈக்விட்டி earnings, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டு இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். பிஇ ரேஷியோ, மார்க்கெட் பிரைஸ் எது கிரேட்டஸ்ட் பார்க்கணும். இது இங்க மட்டும் இல்லடா, இன்னொரு ஒரு கான்செப்ட்ல கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் நம்ம. ஓகே, சோ நல்லா இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. illustration till illustration 5. அப்புறம் illustration 8ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். போன வாரத்தோட டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சாடா? போன சண்டேயோடது
இல்ல இனிமே தான் பண்ணமா? ஓகே. அந்த டெஸ்ட் எப்போ முடியும்? நான் ஏன்னா நேத்திக்கு டெஸ்ட் நான் கொடுக்கல. ஏன்னா எனக்கு எதுவுமே வரவே இல்லையா? ஹோம்ஒர்க் வரல. ஆ. சரி, இந்த வாரத்துல நான் நேத்திக்கு டெஸ்ட் கொடுக்கல ரீசன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அப்டேட் பண்ணிடுங்க. போன வாரத்தை டெஸ்ட்டையும் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வாரத்துல நான் வந்து இதுவா கொடுக்குறேன். இந்த வாரம் என்ன கம்ப்ளீட் பண்றதோ அது கொடுக்குறேன். ஓகே. சரி சொல்லுங்க. அப்போ வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு